பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே, பேசுதே பேசுதே பேசுதே. அப்பாடா, எப்படியோ அந்த வீட்டோட வீட ஒளிஞ்சது. ஆமா மம்மி, அவ இந்த வீட்டுல இல்லாம இருக்கிறது தான் எனக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனாலும் ஐஷு, அவ தகுதிக்கு அதிகமாவே அவளுக்கு கிடைச்ச மாதிரி இல்ல. 500 வகையான சாப்பாடு, பெரிய விஐபி எல்லாம் வந்திருக்க கல்யாணம், அவ்வளோ பெரிய மண்டபத்துல கிராண்டா புடவை நகை போட்டுட்டு அவளுக்கு கல்யாணம். சே, நீ மிஸ் பண்ணிட்ட ஐஷு. பேசாம அந்த ஆத்விக்க நீயே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். மீராவை தான் பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஆனா பேசாம உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நீ அந்த மாதிரி பெரிய வீட்டுல போய் இருந்திருப்பல்ல. அந்த மீராலாம் அதுக்கு கொஞ்சம் கூட வர்த்தே கிடையாது. ஐயோ மம்மி, பணம் இருக்குன்றதுக்காக போயும் அந்த ஆத்விக கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. அவனை பத்தி எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நியூஸ்ல எல்லாம் அவனை பத்தி என்னெல்லாம் வந்திருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நான் கஷ்டப்படுறதுக்கா? ஆனாலும் அவனை பார்த்தா அப்படியெல்லாம் எதுவுமே தெரியலையா ஐஷு? நல்லா ஹேண்ட்ஸமா சூப்பரா தானே இருக்கான். அழகா இருந்து மட்டும் என்ன புண்ணியம் மம்மி? நல்லா ஆம்பளையா இருக்க வேண்டாமா? அவனெல்லாம் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவனுக்கு எந்த பொண்ணுங்க மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா மம்மி? இது வரைக்கும் யாரையும் லவ்வும் பண்ணது இல்லையா, கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரிதான் சுத்திட்டு இருந்தான். அதனாலதான் அவங்க வீட்டுல எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ₹1 வரதட்சணை இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்ட்டு அந்த சனியம் பிடிச்ச மீராவை கல்யாணம் பண்ணி கூட்டு போனாங்க. அதெல்லாம் சரிதாண்டி, இருந்தாலும் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா போயிட்டாலே. பேசாம நீ ஆத்விகா கல்யாணம் பண்ணிட்டு சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வாங்கிட்டு அவங்கள துரத்தி விட்டு இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கூட உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பல்ல. மம்மி, நடக்கிறத பேசு. இதெல்லாம் நடக்கும்னு நீ நினைக்கிறியா? ஒருவேளை நான் ஆத்விகா கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவன் என்ன லவ் பண்ணும்ல மம்மி. நான் சொல்றதெல்லாம் கேட்டாதானே என்னால அந்த சொத்தை கூட எழுதி வாங்க முடியும். கல்யாணம் பண்ணிட்டு வாழவும் முடியாம அங்கிருந்து சொத்தெல்லாம் விட்டுட்டு வரவும் முடியாம கஷ்டப்படுறதுக்கா? அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. உனக்கு என்ன, இப்ப நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும் அதானே? போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. மம்மி, இன்னைக்கு மண்டபத்துல ஆத்விகோட தம்பி அபிலாஷ பாத்தியா? பார்த்தேன்டி. அங்க ஸ்டேஜ் கிட்ட கேமரா வச்சுட்டு ஒரு பையன் சுத்திட்டு இருந்தானே, அவனா? அவனேதான். அவன் இப்பதான் அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு இந்தியா வந்திருக்கான். அதனால நல்ல ப்ராட் மைண்டடா தான் இருப்பான். அவனை ஈஸியா லவ் பண்ண வச்சிடலாம் மம்மி. நான் பேசாம அபிலாஷ லவ் பண்ணி எப்பயாவது கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள மருமகளா போயிடலான்னு இருக்கேன். ஐஷு, நிஜமாவா சொல்ற? ஆமா மம்மி. அதுவும் இல்லாம எனக்கு அபிலாஷ பிடிச்சிருச்சு மம்மி. அவன் ஒரு மாதிரி துருன்னு ஹேண்ட்ஸமா கியூட்டா இருக்கான். அவனை பார்த்தாலே தெரியுது ஈஸியா ஏமாத்த முடியும். அவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல எப்படியாவது எல்லாரையும் ஏமாத்தி அங்க இருக்க எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதிட்டு எல்லாரையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன். அப்படின்னா கூட முதல்ல அடிச்சு துரத்துறது அந்த மீரா சனியனா தான் இருக்கும். முதல்ல அதை பண்ண ஐஷு. அவ அவ்வளோ பெரிய வீட்டுல இருக்கான்றதை என்னால பொறுத்துக்கவே முடியல. இந்த வீட்லயே அவளுக்கு நான் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தேன். அதுலதான் இருந்துக்கணும்னு சொன்னேன். அது கொடுத்ததே அவளுக்கு பெரிய விஷயம்தான். இப்ப என்னடான்னா அவ்வளோ பெரிய பங்களாக்கு மருமகளா போயிருக்கால. அவளை அங்க வாழவே விடக்கூடாது. அவ அங்க வாழவே மாட்டா மம்மி. முதல்ல நான் அபிலாஷ் எப்படியாவது லவ் பண்ண வச்சு அந்த வீட்டுக்கு மருமகளா போயிடுறேன். அதுக்கப்புறம் இருக்கு அந்த மீராக்கு. ஐயோ, இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் நைட்டா? இந்த நாள்ல நான் எப்படி கடக்க போறேன்னு தெரியலையே. இவரை நான் சொன்னாலும் புரிஞ்சு பாருன்னு தெரியல. பார்க்கவே பயமா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. யோசி மீரா, எப்படியாவது யோசி. இதுல இருந்து நம்ம தப்பிச்சுதான் ஆகணும். கல்யாணத்தை கம்பல்ஷனுக்காக பண்ணிட்டோம், ஆனா இத கண்டிப்பா பண்ண முடியாது.
இவனை பார்த்தா வேற சொன்னா புரிஞ்சுக்கிற ஆள் மாதிரி தெரியல. அந்த போட்டோலயே நல்லா தெரியுது, நல்லா முறைச்சிட்டு தாலி கட்டுறான். அவன் முகமே அப்படிதானா, இல்ல என்ன பார்த்தா அப்படி முறைக்கிறானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன பண்றது இப்போ? இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. இப்படி சடனா ஃபர்ஸ்ட் நைட்னா எப்படி? ஐயோ. ஓகே மீரா, ஓகே, காம் டவுன், காம் டவுன். உன்னால கண்டிப்பா இந்த நிலைமைய சமாளிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா யோசி. முதல்ல அமைதியா உட்காருவோம். உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரும். ஆதி போதும், ஸ்டாப் பண்ண. ஏற்கனவே ரொம்ப அதிகமாயிடுச்சு. நோ, இல்ல, எனக்கு பத்தவே இல்ல. இன்னும் இன்னும் நினைக்க நினைக்க கோவம் அதிகமா வருது. பழசெல்லாம் மண்டைக்குள்ள ஓடுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா ஹர்ஷா. ஆதி, அதெல்லாம் 5 இயர்ஸ் முன்னாடி நடந்ததுடா. எல்லாமே முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. இன்னும் நீ இப்படியே இருக்கிறது சரியில்லை. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் வேற இருக்கு. கல்யாணம் ஆன நைட்டு உன் ஒய்ஃப் கூட இல்லாம இப்படி வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கே, இதெல்லாம் சரியா ஆதி? கொஞ்சமாவது அந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருடா. உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கீர்த்தி உன்னோட லைஃப்ல இல்ல, அது நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு இப்படி குடிச்சு குடிச்சு உன் உடம்ப அழிச்சுக்காத. நீ எத்தனை நாள் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க முடியும் சொல்லு? என்னைக்கா இருந்தாலும் உன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் ஆதி. உன் ஒய்ஃபை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் ஷட் அப் ஹர்ஷா. அவளை என்னோட ஒய்ஃப்னு சொல்லாத. என் ஒய்ஃப் ஆக வேண்டிய தகுதி கீர்த்திக்கு மட்டும்தான் இருக்கு. இது இது ஜஸ்ட் மேரேஜ், அவ்வளவுதான். இந்த மேரேஜ்க்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. என்னோட அத்தைக்காக மட்டும்தான், அவங்களுடைய வார்த்தைக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணேன். இந்த அபார்ட்மெண்ட் வெறும் அபார்ட்மெண்ட் கிடையாது ஹர்ஷா. இது என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்த நாட்களை நினைவுபடுத்துற ஞாபக சின்னம். இங்க இருக்கப்பதான் என்னால என்னால நானா இருக்க முடியுது. ஆனா கீர்த்தி எனக்கு பண்ணத நான் மறக்கவே மாட்டேன். நான் அவளை அவ்வளவு லவ் பண்ண. ஆனா அவ ஆதி, ஜஸ்ட் காம் டவுன். இப்ப உன் லைஃப்ல கீர்த்தி இல்ல, அதுதான் உண்மை. அத நீ ஒத்துக்கோ. இப்ப உனக்குன்னு இருக்கிறது மீராதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ டைம் எடுத்துக்கோ. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு மீரா கூட பழகி உன் மைண்ட மாத்திக்கோ. எனக்கு என்னமோ மீரா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தோணுது. வாய மூடு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். யாரும் உருப்படி கிடையாது. ஜஸ்ட் பசங்களை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டு போறவளுங்க. இவங்களுக்கெல்லாம் உண்மையான மனச பத்தியும் காதலை பத்தியும் ஒன்னும் தெரியாது. அப்புறம் அந்த மீரா, அவ வெறும் பணத்துக்காக மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கா. நீ வேணா பாரு, அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டாம விட மாட்டேன். நான் அவகிட்ட நடந்துக்கிற விதத்துல, நான் பண்ற டார்ச்சர்ல அவளே இந்த வீட்டை விட்டு ஓடிடணும். ஓட வைப்பேன். ஐயோ, நைட்டு அப்படியே தூங்கிட்டோம் போலயே. விடிஞ்சதே தெரியல. ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ? ஒருவேளை நைட் அவரு வந்துட்டு நான் தூங்குறேன்னு பார்த்துட்டு அமைதியா போயிட்டு இருப்பாரோ? அப்பாடா, ஏதோ ஒண்ணு, நேத்து தப்பிச்சிட்டேன்.
ஆனா இன்னைக்கு நைட் என்ன பண்றது? ஐயோ, தினம் தினம் இதை பத்தி யோசிக்கிறதே ஒரு வேலையா போயிடும் போலயே எனக்கு. சரி சரி, இதுக்கெல்லாம் அவதான் சரிப்பட்டு வருவா. அவகிட்டே ஐடியா கேட்க வேண்டியதுதான். முதல்ல குளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பணும். அபிலாஷ், சட்னி வைக்கவா? வேணா நீ இருக்கு. அத்தை, எனக்கு ஒரு வடை. ஆமா ஆமாமா வைங்க, நல்லா வடை வடையா வைங்க, அப்பதான் ஆமை வடை மாதிரி நல்லா உருண்டியா வருதுக்கு. டே ஆட்டுதாடி, நான் எங்க குண்டாவா இருக்கேன்? நானே ஒல்லியா தான் இருக்கேன். ஆமா ஆமா, அப்படியே ஒல்லியாதான் இருக்க. நல்லா ட்ரம் மாதிரி இருந்துட்டு வடை வைங்களா, வடை வைங்க. டே அபி, சும்மா இருடா. குழந்தை சாப்பிடுறது கண்ணு வச்சுட்டு. ஐயோ, குழந்தைதான். அப்படியே குட்டி குழந்தைன்னு நினைப்பு மனசுல. நல்லா எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு இன்னும் குழந்தையா. குழந்தைனா யார் தெரியுமா? அவ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான்ல ஷௌரியா, அவன் தான் குழந்தை. ஐயோ மாமா, நான் ஒன்னும் குழந்தெல்லாம் கிடையாது. நான் பிக் பாய் ஆயிட்டேன். குழந்தை எல்லாம் கலாய்க்குதுன்னு. ஐயோ ஐயோ, பூரா அபிலாஷ். ஏ வாண்டு, உன்ன மீரா, வாமா வா சாப்பிடு வா. ஹாய் அண்ணி, குட் மார்னிங். மீரா அக்கா, வாங்க சாப்பிடலாம். ஐயோ, அங்க டைனிங் ஹால்ல வேற எல்லாரும் இருக்காங்க. நம்ம வேற ரொம்ப லேட்டா எந்திரிச்சிட்டோம். அங்க வேற அந்த பாட்டி இருக்காங்க, என்னோட மாமியார் இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. முத நாளே இப்படி லேட்டா எழுந்திரிச்சிட்டோமே. மீரா, வாமா சாப்பிடு வா. பாரு, நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடாம இருந்தா எப்படி? சரிங்க, இதோ வர. ஐயோ போதுங்க, இவ்வளவுலாம் நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ என்னம்மா நீ, வளர்ற பிள்ளை ஒரு 3 இட்லி கூட சாப்பிட மாட்டியா? நல்லா சாப்பிடு. இல்ல, நான் இவ்வளவுலாம் சாப்பிட மாட்டேன். அத்தை சாப்பிடுங்க. எங்க அம்மா நல்லா டேஸ்டியா சமைப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கும். சரி குட்டி. ஐயோ அத்தை, என் பேரு குட்டி இல்ல, ஷௌரியா. சரி சரி, ஓகே ஷௌரியா. ஓகே. பாட்டிமா, சாரி, காலையில எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து சீக்கிரமா எந்திரிச்சு நானே சமைக்க ஹெல்ப் பண்றேன். ஐயோ பரவாயில்லம்மா, இன்னைக்கு தானே முத நாள். உனக்கும் பாவம் தூக்கம் வந்திருக்காது புது இடம்னு. எனக்கு புரியுது, உனக்கு போக போக பழகும். நீ ரொம்பலாம் கஷ்டப்படாத. ஆமா மீரா, உனக்கு புது இடம், புது ஆளுங்க, எல்லாமே செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. சமையல் வேலைலாம் நான் பாத்துக்கிறேன், அதான் நான் இருக்கேன்ல. அதுவும் இல்லாம சமையல் வேலைக்கு வேலை ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அதனால நீ அதை பத்தியெல்லாம் எதுவும் டென்ஷன் ஆயிக்காத. ஆமாமா, முதல்ல இந்த இடத்துக்கு நீ கொஞ்சம் பழக்கப்படு. அதுவும் இல்லாம உன்னை பார்த்தாவே தெரியுது, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க. இங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன் வீடு மாதிரி நீ இருக்கலாம். சரிங்க. என்னம்மா இன்னும் வாங்க போங்க நீட்டு முறை வச்சு கூப்பிடு. அவ உன்னோட அத்தைன்னு கூப்பிடு. அப்புறம் இங்க இருக்கால, அவ உனக்கு அக்கான்னு கூப்பிடு. அப்புறம் நான் உனக்கு அப்பா, நீ என்ன அப்பானே கூப்பிடலாம். உனக்கு இந்த வீட்ல யார்கிட்டயாவது ஏதாவது பிரச்சனைனா இந்த அப்பா கிட்ட சொல்லு, அப்பா கண்டிப்பா தீர்த்து வைப்பேன். சரிங்கப்பா. அப்புறம் மீராக்கா, இவங்க யாரும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணல, நானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் சக்தி, கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு தங்கச்சி முறை. இனிமே நான் தான் உங்களுக்கு பாசமான தங்கச்சி. அப்புறம் நீங்க தான் என்னோட அக்கா. சரிம்மா. ஒரு வழியா ஆத்விக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இருக்கிறது எங்க அபிலாஷ் தான். அவனுக்கும் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். ஐயோ ஆச்சி, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு அரேஞ்ச் மேரேஜா? நெவர். அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா? தெரியும்டா மவனே, நீ போய் ஃபாரின்ல படிக்கிறப்பவே அங்க ஏதாவது ஒரு வெள்ளக்காரச்சியை லவ் பண்ணி கூட்டிட்டு வருவேன்னு. சொல்லு சொல்லு, யாரவ? இங்கிலீஷ்காரியா இல்ல ஆப்பிரிக்கன் காரியா? என்ன அபிலாஷ், சக்தி சொல்றது உண்மையா? அபி, அப்ப அந்த பொண்ணு போட்டோ காட்டுடா, என் மருமக எப்படி இருக்கான்னு பாப்போம். டே மாப்ள, ஃபாரின் பொண்ணு பிடிச்சிட்ட, சூப்பர் தான்.
அப்படின்னா கல்யாணம் யாரோட முறைப்படி நடக்கும்? சர்ச்சில் நடக்குமா இல்லைன்னா கோவில்ல நடக்குமா? ஐயோ, விட்டா நீங்களே ஃபாரின் பொண்ணை கூட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போல இருக்கே. நான் லவ் மேரேஜ் பண்ணுவேன்னு தான் சொன்னேன். அதுக்காக லவ் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது. நான் இன்னும் அந்த மாதிரி பொண்ணை பார்க்கல என் லைஃப்ல. பார்த்தனா கண்டிப்பா கூட்டு வந்து உங்க முன்னாடி தான் நிறுத்துவேன். ஓஹோ, நீ அப்படி சொன்னா நாங்க அதை நம்பணுமா? ஃபாரின்ல இருந்திருக்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவா இருந்திருக்காது. அத்தை அவன் போய் சொல்றான், நம்பாதீங்க. ஏ சோடா புட்டி, ஃபாரின்ல இருந்தா ஃபாரின் பொண்ணை தான் லவ் பண்ணணும்னு இருக்கா என்ன? என்னோட எக்ஸ்பெக்டேஷனே வேற. எனக்கு ஒய்ஃபா வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னா, நல்லா அழகா, ஒல்லியா, நீளமான முடியோட, அழகான 2 கண்ணு, அழகான ஒரு மூக்கு, சின்ன உதடு, அப்புறம் அழகான புருவம், பாவாடை தாவணியில அழகான ஒரு கிராமத்து பொண்ணா, மொத்தத்துல அந்த கேலண்டர்ல இருக்க மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். எங்கதான் அந்த மாதிரி பொண்ணு இருக்காளோ தெரியல. கடவுளே, சீக்கிரம் என் கண்ணில் காட்டிடுங்க. அபி, நீ சொல்லும் போது எனக்கே அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. நம்ம வீட்ல அடுத்த கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆச்சி, அவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கான்னா நீங்க வேற. இந்த காலத்துல கிராமத்து பொண்ணு, அதுவும் நீளமான முடியோட, அதெல்லாம் டைனோசரஸ் காலத்திலே அழிஞ்சு போயிடுச்சு. அவன் தான் ஏதோ பைத்தியம் மாதிரி பெண்ணாத்திட்டு இருக்கான். ஏ சோடா புட்டி, உனக்கு என்னடி தெரியும்? நல்லா கிராப் கட்டிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. உன்னை பார்த்தா பையன் மாதிரி இருக்க. ஆனா நீ வேணா பாரு, எனக்கு வரப்போற பொண்டாட்டி அவ்வளவு அழகா இருப்பா. நானே கூட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவேன். அப்ப நீ வாயை பொழந்துட்டு பாப்ப. பாப்போம் பாப்போம். யோ மாமா, என்னையா என் ஆளையே கலாய்க்கிறியா? அவ கிராப் கட்டிங் பண்ணியிருந்தாலும் அழகு. அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பெருசாயிட்டு. சோட்டு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. டே ஷௌரியா, நீ அத்தையை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, நான் சக்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஹே வாண்டு, நீ வளர்ந்து வர்றதுக்குள்ள அவ கிழவி ஆயிடுவா. அப்ப கிழவிய தான் கல்யாணம் பண்ணிப்பியா நீ? எல்லாருமே இங்க இருக்காங்க, ஆனா அவரை இங்க காணுமே. ஒருவேளை நேத்து வீட்டுக்கே வரலையோ? வந்தாரா வரலையா? நேத்து நைட்டு ரூமுக்கு வந்து நம்ம தூங்குறத பார்த்துட்டு போயிட்டாரா, இல்ல வரவே இல்லையா? ஒண்ணுமே புரியலையே. கேட்டு பாப்போமா? எல்லாரும் இங்க இருக்கீங்க, எங்க மத்தவங்கள காணோம்? மத்தவங்கன்னா யாரு? இல்ல, இங்க நிறைய பேர் இருப்பீங்களே, கொஞ்சம் பேரை காணுமேன்னு கேக்குறேன். எல்லாரும் காலையிலே சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க மீரா. ஓ, எல்லாருமே வா. அக்கா, நீங்க யார கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆத்விக் மாமாவை தானே? இல்ல, பொதுவாதான். ஐயோ சாரிமா, நேத்தே உங்ககிட்ட சொல்லிருக்கணும், நாங்க தான் சொல்ல மறந்துட்டோம். நேத்து நைட்டு திடீர்னு ஆதிக்கு டெல்லியில இருந்து கால் வந்திருந்ததுமா. அங்க ஏதோ எமர்ஜென்சியா, அதனாலதான் நைட்டோட நைட்டா டெல்லி கிளம்பிட்டான். வர இன்னும் 1 வாரம் ஆகும்னு சொன்னான். மீரா அக்கா, ஆதி மாமா அப்படிதான். எப்ப பார்த்தாலும் ஒர்க் பிசினஸ் பிசினஸ்னு இருப்பாங்க. அவர் ஒரு ஒர்க்ஹாலிக். ஆனா நீங்க தான் அவரை சேஞ்ச் பண்ணணும். மீரா, என்ன மக்களே, வீடியோ பாத்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு இதுல எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சாந்தியோடைய பையனுக்கு பர்த்டே. எல்லாரும் செல்வம்க்கு பர்த்டே விஷஸ் பண்ணிடலாமா? இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.